வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுகலை வணிகவியல் தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கம் சார்பாக தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில தலைவர் எம். ராஜாராம் அவர்கள் தலைமை வகித்தார். அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது: தமிழ்நாடு மாநில கணக்காயர் அரசாணை 306க்கு எதிராக தர ஊதியம் ரூபாய் 4800 என குறைத்ததை திரும்பப் பெற வேண்டும். அரசாணை எண் 306 கீழ் 12/9/2018 நிலைநிறுத்திடும் வகையில் 1/1/2006க்கு முன்னர் தேர்வு நிலை பெற்ற மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகின்ற தர ஊதியம் ரூபாய் 5400 அனைவரும் பெற வேண்டும். அந்த வகையில் உரிய பதிலுரையை தமிழ்நாடு மாநில கணக்காயர் அலுவலகத்திற்கு நிதி ஊதிய பதிவுத்துறை மிக விரைவில் அனுப்பி வைத்திட கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார். 1/4/2003க்கு முன்னர் பணி வரன்முறை செய்யப்பட்டு வந்த அனைத்து தொழிற்கல்வி ஆசிரியர்களின் பகுதி நேர பணிக்காலத்தில் 50% ஓய்வூதிய பலன்களுக்கு எடுத்துக்கொள்ள அரசாணை வெளியிட வேண்டும் என்று 2 கோரிக்கைகளை முன்வைத்து அவர் பேசினார். தமிழ்நாடு முதுகலை வணிகவியல் தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இன்று சென்னையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம். ஏனென்றால் எங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிட்டது இந்த அரசாங்கத்திலே. ஆனால் அரசாங்கம் போட்ட ஜீவோ 306, அந்த 306 ஜீவோவை ஏஜியில் உள்ள அதிகாரிகள் அதை குறைத்து கிரேட் பே 4500 மாற்றுகிறார்கள். ஏற்கனவே 306 ஜீவோ என்பது நிதித்துறையின் அனுமதி பெற்று அனைவரும் 5400 கிரேட் பே பெற்று வருகிறோம். இந்த நிலையில் தமிழக ஏஜி மாநில கணக்காயர் பிரிவு அதில் உள்ள அதிகாரிகள் இவர்களுக்கு 4800 என்று அவர்களாக கனவு கண்டு அவர்களாக நினைத்துக் கொண்டு அவர்களே முடிவெடுக்கிறார்கள். எனவே நாங்கள் கருணை உள்ள கொண்ட தமிழக பொற்கால ஆட்சி நடத்தக்கூடிய அன்பு தலைவரை வேண்டுகிறோம். இப்படிப்பட்ட பூநெறிகளை தூக்கி வெளியேறுங்கள். அப்போதுதான் தமிழகம் உருப்படும். இப்படி ஆட்கள் எல்லாம் இருந்து கொண்டு போட்ட உத்தரவை மதிக்காத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மிகப்பெரிய உண்ணாவிரதம் அனைவருக்கும். அவருடன் பொது செயலாளர் வி. கிருஷ்ணன், மாநில பொருளாளர் டி. இருதயராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர். நெடுஞ்செழியன், மாநில தலைமை நிலைய செயலாளர் டி. தாகப்பிள்ளை, மாநில அமைப்பு செயலாளர் எம். கிருஷ்ணமூர்த்தி உட்பட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.